ஒரு காட்டுல நிறைய மிருகங்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அங்க ஒரு சிங்கம் இருந்தான். அவன் ஒரு கோவக்கார சிங்கம். ஒரு நாள் அவன் ஒரு விலங்கு அவனோட இடத்துக்கு கூப்பிட்டான். மகாராஜா, நீங்க என்னை கூப்பிட்டீங்களா? ஆமா, நான் தான் உன்னை கூப்பிட்டேன். இப்ப நான் சொல்ற செய்தியை நீ மற்ற விலங்குகளுக்கு சொல்லணும். சரி, அப்படி என்ன செய்தி மகாராஜா? அதாவது இன்னையில இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விலங்குகள் என்னோட இடத்துக்கு வரணும். அப்பதான் நான் உங்களை சாப்பிட முடியும். சரி மகாராஜா, அப்படியே நான் சொல்றேன். என்ன வரி குதிரையே இங்க வந்திருக்க? அதாவது நான் ஒரு செய்தியை சொல்ல வந்திருக்கேன். இன்னையில இருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளும் நீங்க சிங்க மகாராஜாவோட இடத்துக்கு போகணும். ஏன்னா அவர் உங்களை சாப்பிடணுமா. ஐயே, என்ன இது செய்தி கொடூரமான செய்தியா இருக்கு. ஆமா, ஒருவேளை நீங்க வராட்டினா அவரே நம்ம எல்லாத்தையும் சாப்பிட்டு வர ஒரே நாள்லயே. சரி, அப்படியே ஆகட்டும். இன்னைக்கு வந்து நீ தான் போகணும். ஓகே, போறேன். சரி. போனதே பயங்கரமா இருக்கு. சிங்க மகாராஜா, என்னை கூப்பிட்டீங்களா? ஆமா, இன்னைக்கு நீ ஒன்னதான் நான் இன்னைக்கு சாப்பிட போறேன். சரி, குனிஞ்சு நில்லு. சிங்க மகாராஜா கூப்பிட்டீங்களா? ஆமா, இன்னைக்கு நீதான் என்னோட இறை. ஐயா, சிங்க இறையோட முயல், இன்னைக்கு நீதான் சிங்க மகாராஜாட்ட போகணும். சரியா? மறந்துடாத. சரியா? சரி வரி குதிரையே. மகாராஜா, என்னை காப்பாத்துங்க. என்ன முயலே, இவ்வளோ தாமதமா நீ வந்திருக்க? மகாராஜா, காரணத்தை தெரிஞ்சுக்கோங்க மகாராஜா. முடியல. சரி, என்ன காரணம்னு சொல்லு. மகாராஜா, உங்க மாதிரியே ஒரு சிங்கம் நான் தான் இந்த காட்டுல ராஜா. இங்க இருக்கிற ராஜா போலியானது. ஒருவேளை அவங்க வந்தா நான் சண்டை போறேன்னு சொல்லு மாதிரி சொன்னாங்க மகாராஜா. என்னது? என்ன துணி என்ன எதிர்க்கிறதுக்கே ஒரு ஆள் இந்த காட்டுக்கு வந்துட்டானா? அவன் எங்க இருக்கான்னு சொல்லு. இப்ப நான் அவனை கொல்லணும். இல்ல மகாராஜா, முதல்ல நீங்க என்னை சாப்பிட்டுருங்க, அதுக்கப்புறம் நீங்க போய் தேடுங்க. இல்ல, நான் இப்போ ரொம்ப அவன் மேல ரொம்ப வெறியா இருக்கேன். அவனை இப்போ நான் ஒரே நடியாவே கொல்லணும். சரி மகாராஜா, நீங்க சொல்றீங்க, நான் காமிக்கிறேன் அவங்கள. மகாராஜா, அவன் அந்த சிங்கம் இங்கதான் பதுங்கி இருக்கு. ஓ, இதுக்குள்ளதானா? சரி, இதுக்குள்ள நான் போய் அவன் எங்க இருக்கான்னு போய் பாக்குறேன். ஏய் சிங்கமே, எங்க இருக்கன்னு சொல்லு. என்ன பார்த்தே நீ முறைக்கிறல? இரு. அப்புறம் அந்த சிங்கம் அவனோட முட்டாள்தனத்தால அந்த கிணத்துக்குள்ள குதிச்சுட்டான். அப்பாடா, இந்த சிங்கம் இப்போ செத்து போயிட்டான். கதையின் நீதி: புத்திசாலித்தனம் கர்வத்தையே தோற்கடிக்கும். அதனால் யாரும் கர்வப்படக்கூடாது.